வணக்கம், என் பேர் மோகலி கார்த்திக். வணக்கம், என் பேர் மோகலி கார்த்திக். தினம் ஒரு கதை. இன்று ஒரு ஊரில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த ஆடு நிறைய ஆடு இருந்துச்சு. மாமா மாமா அப்பா அம்மா அந்த மாதிரி நிறைய ஆடு இருந்தாங்க. அப்போது ஒரு குட்டி ஆடு காட்டுக்கு போயிருச்சான். காட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு காட்டில் மழை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு மரத்தில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் மழை நின்றதுக்கப்புறம் அவள் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குகை இருந்திருக்கு. அந்த குகைக்குள்ளே போய் அந்த குகைக்குள்ளே போய் கொஞ்சம் உள்ளத்துக்கு பார்த்தா ஒரு எலும்பு கூட கிடந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆடு யோசிச்சதுக்கப்புறம் இந்த 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 குகை ஒரு சிங்கத்தோட குகை அப்படின்னு அந்த ஆடுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே ஓடிகளான்னு பார்க்கும்போது அந்த தூரத்தில் ஒரு சிங்கம் நடுது வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அவகிட்ட வந்ததுக்கப்புறமா அந்த ஆடு அவன் மேலே காட்டில் செடியெலாம் இருக்கும்ல, அதை அவங்க ஃபேஸில் போட்டுக்கிட்டு அந்த சிங்கத்தை பயப்படுத்துச்சு. நான் தான் இந்த காட்டுக்கு புது ராஜா, நான் சாப்பிட்டுக்குவேன், எனக்கு சிங்கத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை பயன்படுத்திடுச்சு. அந்த சிங்கம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. ஓடினதுக்கப்புறம் அதை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நகை பார்த்துச்சாங்க. நகை பார்த்ததுக்கப்புறம் சொல்லிச்சான், சிங்கராஜா எதுக்கு சிங்கராஜா ஓடுவீங்க அப்படின்னு அந்த நகை அந்த சிங்கத்தை கேட்டுருக்கு. அப்பம்போது வாங்க யாரோ உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு அந்த நகை அந்த ஆடை கூட்டி போயிருக்கு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த கேட்டுச்சு. அந்த நகை ஆடு இருந்திருக்கு. ஆடு இருக்கும்போது அந்த ஆடு சொல்லியிருக்கு இந்த நகைகிட்ட, தேங்க்ஸ்டா நண்பன், இந்த சிங்கத்தை நான் சாப்பிட்றதுக்கு தண்ணியை கொண்டு வந்த தேங்க்ஸ்டா, நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் உனக்கு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி சொன்னதுக்கப்புறம் சிங்கம் சொல்லியிருக்கு நீனும் என்னை மாட்டிட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த சிங்கம் ஓடிடுச்சான். ஓடினதுக்கப்புறம் அந்த ஆடு முகத்தில் இருக்க செடி கொடிலாம் எடுத்துட்டு வெளியே போட்டுட்டு அப்படியே ஓடிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.